பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாய் இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். எல்லார்கிட்டையுமே ஈஸியாக நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய, தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத போராட்ட குணமுடைய, எதிலையுமே முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சி செய்து வெற்றியும் காணக்கூடிய, நவ கிரகங்களில் அசுர குருன்னு பெயர் எடுத்த தனகாரகனாகிய சுக்கிர பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட, மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகள் பல கொண்டவர்கள். யாரை பற்றி பேசுகிறோம்? துலாம் ராசிங்க. நீதி, நியாயம், தர்மம், இது 3 தான் இவங்களுடைய உசுர். தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்கு? சனி பகவான் வக்ர நிவர்த்தினால கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி இருக்காருங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா பின்னாடி நோக்கி நகருது. இப்போ இயல்பு நிலைக்கு மாறி இருக்கார். இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும்? பல விதமான குழப்பமா இருந்துச்சு. எதையுமே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியல. அது எல்லாமே சரியாகுது. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் தெரியும். நிதி நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது. சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் நிச்சயம்ங்க. உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், புகழின் உச்சியை அடையக்கூடிய நேரம். கடினமாக உழைச்சும் பலன் இல்லை. யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு? அசிங்கமும் அவமானமும். நம்மளை குறை சொல்லாத வாய் இல்லை. இப்போ அந்த குறை சொன்ன வாயெல்லாம் நம்மளை போற்றி புகழ போகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது. ஆண்டவனே துணைன்னு சொல்லி தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ அதற்குண்டான பலனை கடவுள் கொடுக்கணும் இல்லையா? அப்படிதான் போட்டி பந்தயங்களில் எல்லாம் வெற்றி வாகை சூட போறீங்க. பெற்றோர்கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்போ தீரப்போகுது. குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுது. நீங்கள் பிரபலமாக போறீங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போறீங்க. அதே சமயம் உங்களுடைய பொருளாதார திட்டங்களையுமே உயர்வு உண்டுங்க. மனம் நொந்து போயிருந்தீங்க சில நேரங்களில். ஆனால் இப்போ ஏற்றமான காலம். சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கிறார். உங்களை சுத்தி இருந்த சூழ்ச்சிகள் எல்லாம் விரட்டி அடிக்கிறார். நல்லவை யாரு கெட்டவை யாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு பாடம் போட்டு, உங்களுக்கு பாடம் போட்டு, நல்லவை யாரு கெட்டவை யாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு படம் போட்டு காட்ட போறார். வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போறாருங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தன்னால விலக போகுது. உத்தியோகத்துல எல்லாம் உங்களுடைய வேலையை சரியான நேரத்துக்கு முடிச்சு காட்டிடுவீங்க. மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். கூட வேலை பார்க்குறவங்க உதவியா இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க இப்ப மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். திக்கு முக்க ஆடுவீங்க மகிழ்ச்சியில. கடும் முயற்சி செய்தாலும் எந்த வேலையும் முடியலின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்போ எல்லாமே லாபம்ங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிரமங்கள் குறையும். தடைகள் எல்லாமே உடைபடுது. அனைத்து செயல்பாடுகள்லையுமே வெற்றி அடைவீங்க. தொழில் செய்கிற வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும். புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கடன் சுமை குறையும். கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் எல்லாம் அதிகமாகுது. கட்சி மேலிடத்துல பாராட்டப்படுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குங்க. உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில புதிய பொறுப்புகளை பெற போறீங்க. அதை நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீங்க. மக்கள் கிட்ட நன்மைகளை செய்து எதிர்கட்சிக்காரங்களே உங்களை பாராட்டுவாங்க. புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். பண வரவு சீரா இருக்கு. அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரசிகர் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க. கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகும். வருமானம் அதிகமாகும். பெண்களுக்கு கணவர் கிட்ட அன்பும் பாசமும்
அதிக அளவில் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலாலாம் போயிட்டு வருவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்திலையுமே ஒற்றுமை பலப்படுது, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகுது, வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க. கடுமையாக உழைச்சிங்கன்னா சாதனை புரிவீங்க. உழைப்பு குறைஞ்சதுனாக்கா உயர்வும் குறையும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். விளையாட்டுகள்லையுமே வெற்றி வாகை சூடுவீங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா ராசி சக்கரத்தில் நீதியுடைய சமநிலையை காத்து நிற்கிறவங்க. ஏன் ஒரு சிலர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, பெருசாக வந்துட்டான்ப்பா இவன் ஒருத்தந்தான், நியாயத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தப்பு நடக்குது, ஒரு அநியாயம் ஏதாவது நடக்குது, ஒரு விஷயம் செய்கிறாங்க, இல்லை யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குதுனாக்கா முதல் குரல் கொடுப்பாங்க. ஏன் சில சமயங்களில் சண்டை சச்சரவு கூட போகும், போலீஸ் கேஸுன்னு கூட போயிருப்பீங்க. மனுஷங்கன்னா தங்கம்ங்க, இது துலாம் தான். வாழ்க்கையில் பல சமயம் இவங்களை இந்த வாழ்க்கை அலைய விட்டுருக்கு, அழுக விட்டுருக்கு. ஆனாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்காத தங்கம் போல தான் இவங்க. எவ்வளவு நாள் கஷ்டம், வருட கணக்கில் கஷ்டம் மட்டும்தான். ஆனால் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு குரு பகவான் சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவானும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் சாதாரண ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கை அமைய போகிறதில்ல. ஒரு ராஜயோகம் போல உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது. துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சனி 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. இதனால இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது, மன அழுத்தம் குறையுது, சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. தொழிலில் இருந்த மந்த நிலை மாறுது, தொழிலில் வேகம் எடுக்கும், மன அமைதி கிடைக்கும். முதல்ல உங்கள் மனசு அமைதியாகுது, வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகுது. சொத்துக்களால், வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களால் உங்களுக்கு உயர்வு உண்டு. தொழிலையுமே சாதிச்சு காட்டுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துருச்சு. குருவை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் கூட்டு தொழிலில் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம், அதிர்ஷ்டம், தெய்வ அருளை கொடுக்கிறார். புதன் வாக்கு ஆற்றல் அதிகப்படுத்துகிறார். சொன்னால் அந்த சொல் பழிக்கும். வாக்கு வன்மையால் வளம் காணணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம், பொறுப்புகள் வந்து சேரும். இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த 5 வருடங்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழகு பார்க்க போகுது. இதோட துலாம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு முக்கியமான காலகட்டம். சனி பகவானால நிலையான தொழில், பெரிய பதவி, சொத்து, யோகம், மன அமைதி, குடும்பத்துல நிலைத்தன்மை, நல்ல திருமண யோகம், வெளிநாட்டு வாய்ப்பு, கலை, அழகு, பிசினஸ் எல்லாத்துலயுமே உயர்வு, பெரிய வருமானம், பேரு புகழோட இந்த சமுதாயத்துல வளமாக போறீங்க. உங்க புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது. பிசினஸ்ல சக்சஸ் ஆக போறீங்க. கூட்டாளிகளால் அதிர்ஷ்டம் உண்டு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமான வெற்றிங்க. சனி, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் உங்களுக்கு நலமா அமைஞ்சிருக்காங்க. இதனால வாழ்க்கையே உங்களுக்கு தங்கமா மாறப்போகுது. சனி துலாம் ராசியில உச்சம், சுக்கிரன் துலாமுடைய அதிபதி. இந்த 2 பேரும் சேர்வதால உங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு தரமான உயர்ந்த வாழ்க்கை, லக்ஸுரி லைஃப். நீங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட போறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு, இந்த சமுதாயத்துல பெரிய அளவுல உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேரு புகழோடு வளம் வரப்போறீங்க. பிசினஸ்லாம் பார்த்து மற்றவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல growth. இந்த யோகம்ங்கிறது சாதாரணமான யோகம் இல்லைங்க, ரொம்ப அரிதான யோகம். உங்களுக்கு இது வக்ர நிவர்த்திங்கிறது 12 நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. வீட்டில் அமைதி, சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு மாற்றம், வீடை புனரமைக்கிறது, குழந்தை பாக்கியம், கலை, டிராமா, மியூசிக், கெரியர் எல்லாம் பெரிய வளர்ச்சி, பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி, கோர்ட்டு கேஸில் ஒரு முடிவு, உங்களுக்கு சாதகமான அமைப்பு, பிடிச்சவங்களோட ட்ராவல் பண்ணுவீங்க. தந்தை மகன் உறவு, அப்பா மகள் உறவு எல்லாமே, அதாவது தாய் தந்தை உறவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுதுங்க. அவங்ககிட்ட அன்பும் ஆதரவும் உதவியும் உண்டுங்க. அறிவு, கல்வி, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகரிக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, தொட்டதெல்லாமே லாபம், தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நேரம்னே சொல்லலாம். அதே போல திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்படும், பெற்றோருடைய சம்மதத்தோடு. அதே போல விரும்பிய வரன் அமையும். லைஃப் பார்ட்னருடைய என்ட்ரி உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி அதிர்ஷ்டகரமாக வேலை செய்யும். குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில், வியாபாரம் எல்லாமே ராஜயோகமா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. சனி 5ஆம் வீடு, இதனால தொழில நல்ல வளர்ச்சி பெறும். குரு சப்போர்ட் பண்றாருங்க. சுக்கிரன் ஏகபோக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கைக்கு உங்களை கொண்டுட்டு போறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை ஸ்மார்ட்டா வேலை செய்ய வைக்கிறாருங்க. இது எல்லாமே சேருது. சனி, குரு, சுக்கிரன், புதன். ஸோ பயங்கரமான ஒரு வளர்ச்சி புரியுதுங்களா? தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம். இதோட சனி பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு பயங்கரமாக ஒத்துழைப்பாக இருக்குது. ஸோ சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்க. கருப்பு நிற உடை, நீல நிற உடை, கருப்பு எள், கருப்பு உளுந்து இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயால் தீபம் ஏற்றலாம். ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. வீட்லையும் பார்த்தீங்கன்னா காலை மாலை வேளையில் நெய்
நெய் தீபம் ஏற்றுறது, குறிப்பா வடக்கு மேற்கு திசையில. சரிங்களா? தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக 21 முறை. அப்புறம் சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாய இந்த மந்திரம் 21 முறை. ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 21 முறை. அதே போல சுக்கிர பகவானுக்கு உண்டான மந்திரம் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரம் 21 முறை. அதே போல விநாயகர் வழிபாடு, புதன்கிழமைகள்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசிக்கு. அதே போல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் திருமூலருடைய பாடல்களை படிங்க, துளசி செடிக்கு அனுதினமும் நீர் ஊற்றுங்க, வீட்டில் வச்சு பராமரிங்க. ஒட்டுமொத்தமா அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்க சாதாரண மாற்றத்தை கொடுக்காது, வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வினுடைய உச்சத்துல உங்க சக்கரத்தை கொண்டு போய் நிறுத்திடும். தடைபட்டிருந்த பாதைகள் திறக்கும், நீங்க மனசுல நினைச்சிருந்ததை அடைவீங்க, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும், உங்களுக்கான அதிர்ஷ்டம் நீங்க பேசுறதுலயே அடைவீங்க. துலாம் ராசிக்காரங்களே, அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அருள் பாக்கியம் உயர்வு எப்பவுமே உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும், நிழல் போல. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம். இப்ப துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் சனி பகவான் கொடுக்கிறார். முதல்ல சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க. நினைச்சது நடக்கக்கூடிய ஆற்றல், பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமை, பண வரவு எல்லாத்துலயுமே உயர்வு, குடும்பத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் இருந்த வம்பு வழக்கு எல்லாமே சரியாகுது. பிள்ளைகளால் இருந்த சங்கடங்கள், பண வரவுகள் இருந்த நெருக்கடிகள் மறையுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கி ஓடுவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். உங்களுடைய செயல்பாடுகள் லாபம். முன்னாடி இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது. போராட்டமான நிலையில் இருந்த நீங்க விடுபட போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது, முயற்சிகளில் கூட வெற்றி உண்டாகுது, யோகமான பலன்களை இனி அனுபவிப்பீங்க. சொல்ல போனா குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாகுது. இது நாள் வரைக்கும் வீண் பிரச்சனை, விரைய பிரச்சனை, செலவெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, பண வரவு அதிகமாகுது, குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது, ஆரோக்கியம் மேம்படுது, பணம்ங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும், செல்வாக்கு உயரும், முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும், பட்டம் பதவி அந்தஸ்து இது போல கனவுகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயருதுங்க, புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும். இதோட அதிகபட்ச யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அந்தஸ்தையும் செல்வாக்கையும் இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும். பணம் பதவி பட்டம் செல்வாக்குங்கிறது எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே வளமா மாறப்போகுதுங்க. குறிப்பா உறுதியா இருந்து நினைச்சு சாதிப்பீங்க. சூழலுமே எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரிங்க உங்க எண்ணங்கள் நிறைவேறும். செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். தெய்வீக சிந்தனை அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது. தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க. தொழில எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க. போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. புதிய முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும். பங்குச்சந்தையில லாபம் அதிகமாகுது. அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது. புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தா அதெல்லாம் இப்ப நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது. மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு சாதகம் உண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா மூடிய நிலையில உயர்வு இருக்குதுங்க. அதே மாதிரி முதலாளிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திறமைகள் மதிக்கப்படும். மூடிய நிறுவனங்கள் எல்லாமே திறக்கப்படும். அதுதான் அந்த நிலை உயர்வு அப்படின்னு சொல்றேங்க. ஊதிய உயர்வுக்கு பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது. குல தெய்வத்துடைய அருள் கிடைக்குதுங்க. உடல் இருந்த சங்கடங்கள் சரியாகுது. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய ஆலோசனையை அவங்க ஏற்றுப்பாங்க. வாழ்க்கை துணைக்கிட்டையுமே அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை வழிநடத்துவதில் உங்களுடைய பங்கு அதிகமாகுது. சாமர்த்தியமாக செயல்பட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது. உங்களுடைய கல்வி வேலை திருமணம் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைவீங்க. மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாம போவாங்க. அதே போல படிப்புல தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. எதிர்காலத்தை நினைச்சு டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று செயல்படுவதால தேர்வுகளில் வெற்றி உண்டாகுதுங்க. ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்விக்காக ஆரோக்கியத்துல முழுசா சிறப்பா இருக்குங்க. நடைப்பயிற்சி யோகா இதனால நோய்கள் கூட கட்டுப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் துணைதான். குலதெய்வ வழிபாட்டில் சிலர் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த வரவுகளால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி குடியேறுவீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. பிள்ளைகளுடைய விருப்பப்படியே அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க. வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய குறைகள் தீரும், நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம். உழைப்பால உயர்வீங்க. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் அடைகிறார். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடையூறு, கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு, தொழில சங்கடம், தடைகள், மேலதிகாரிகிட்ட இருந்த விரோதம், நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, வீண் செலவு, கடன் தொல்லை, பிள்ளைகளால இருந்த மன வருத்தம், கல்வியில் இருந்த தடைகள் தாமதம் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுதுங்க. குலதெய்வ அருள் உங்க குடும்பத்தை காத்து நிற்குது. உங்க முயற்சிகள்ல வெற்றி, சங்கடங்கள்லேருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீங்க. சொல்லப்போனா உலக நிலையில உயர்வு, கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி, எதிர்பார்த்த வருமானம் வரும், வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும், செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் அடைவீங்க. புதிய சொத்து சேர்க்கை இருக்கு. நெருக்கடி இல்லாததுனால சிறப்பாக இருப்பீங்க. சமுதாயத்துல அந்தஸ்து உயருது. சொத்து சேர்க்கை இருக்கு. சிலர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க முன்னின்று நடத்தி காட்டுவீங்க.
அந்த அளவுக்கு யோகமான காலம். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும். எவ்விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வேலை செய்துங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா, சினிமா, சின்னத்திரை, நவீன பொருட்கள், டிராவல்ஸு, எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க. துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாதிச்சு காட்டுவீங்க. புத்திசாலித்தனத்தால் சமாளித்து நினச்சதை சாதிப்பீங்க. பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, உங்கள் தகுதிக்கேற்ற வேலை, திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுது. வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழல் இருக்குது. செல்வாக்கு அதிகமாகுது. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பொது தேர்வுகளில் கூட வெற்றி உண்டுங்க. அதே போல் உடல் சோர்வு, சங்கடம், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியாகுது. குடும்பத்துடைய சூழல், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க. பொருளாதார ரீதியாக செல்வ வளத்தால் வலிமையாக இருக்க போகிறீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுதுங்க. இந்த காலகட்டத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட போறீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய வளமும் நலமும் உண்டாகும். குறிப்பாக பிரத்யங்கார தேவி அம்மனை அமாவாசை என்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து விசாக நட்சத்திரம். நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போ நிறைவேறுது. உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாகவும் சரி, இப்போ வக்ர நிவர்த்தி காலத்திலையும் சரி, இவரால் நீ குழப்பங்கள் விலகி கணவன் மனைவி கிட்ட இருக்கிற பிரச்சனை, பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கு விலகும். எல்லாமே சரியாகுது. மன ரீதியாக இருந்த நெருக்கடிகள், வீண் விரோதம், ஊர் விட்டு ஊர் போன நிலையில கூட அவதிப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா மாறுதுங்க. சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு, முயற்சிகளில் வெற்றி, பண வரவில் இருந்த தடைகள் உடைபடுது. யோகமான பலன்களை இப்போ அனுபவிக்க போறீங்க. முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. நன்மைகள் அதிகம்ங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் சரியாகுது. எதிர்ப்புகளை விலக்கி வைப்பீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகுது. பணம்ங்கிறது பல வழிகளில் வரும். அந்தஸ்து உயரும். சொத்து சேர்க்கை அதிகமாகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. புதுசாக வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுதுங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும், குடும்பத்தை சுபிக்ஷ நிலையும், வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலையும், இளம் வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகத்தையும் இப்ப நீங்க அனுபவிக்க முடியும். குறிப்பா தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் உடைபடுது. ஆதாயத்தை ஏற்படுத்துது. பொன் பொருள், பூமி, வண்டி, வாகனம் இது போன்ற முயற்சிகள் வெற்றி பெறுது. தொழில் இருந்த போட்டி பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைவீங்க. வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டுபிடிச்சு அந்த தொழிலை மேற்கொள்வீங்க. முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். உங்களை நம்பி பல பேர் தொழிலுக்காக முதலீடு பண்ண முன் வருவாங்க. அதுவே ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், ஊர் மாற்றம். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா செல்வாக்கு அதிகமாகுது. கூட வேலை பார்க்குறவங்க ஆதரவாக இருப்பாங்க. சில பொறுப்புகளும் வந்து சேருது. பெண்களுக்கெல்லாம் அசையா தொழில் செஞ்சீங்க அப்படின்னா லாபம் உண்டுங்க. இதுவே தனியார் துறை, அரசாங்கத்துறையில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது. கணவர் உங்களுடைய முயற்சிக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. சேமிப்பு அதிகமாகுது. முயற்சிகள் அனைத்துலையுமே வெற்றிங்க. கல்யாண கனவுகள் நனவாகுது. அதே போல் படிப்பு, கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் முதல் முயற்சியிலே வெற்றி, எதிர்பார்த்த மதிப்பெண். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக பிரச்சனைலாம் இருக்காது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்குது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகளுடைய கல்வி, திருமண முயற்சிகளில் இப்போ ஈடுபடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. பாதியில் நின்று போன வீடு கற்ற வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், இப்போ அதை நடத்தி முடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதா வந்து சேருங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது சிறப்பான காலகட்டம்ங்கிறத தெரியப்படுத்தியாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதாங்க. என்ன பண்ணும், ஏது பண்ணுங்கிறது ஒரு திட்டமிடுதல் வேணுங்க. அதே போல் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. கண்மூடித்தனமாக யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது. பண விஷயத்தில் கராராக இருக்கணும். வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தணும். இதை மட்டும் செஞ்சுட்டாவே சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், அவங்க கூடவே குரு பகவான், இந்த 4 கிரகங்களும் சாதகமாக நிற்கிறாங்க. 4 தூண்கள் போல உங்களை பாதுகாத்து நின்று உங்களை உச்சமடைய வைக்கிறாங்க. பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு தகுதியானவங்களாக உங்களை மாற்றி அழகு பார்க்க போகிறாங்க. அதற்குரிய வாய்ப்பு மட்டும் தவற விட்டுறாதீங்க. எப்போ உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்த்துக்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.